இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். என்ன முக்கியமான டாபிக் அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம் அப்படிங்கிறது. ஸோ ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சம் இருக்க தான் போகுது. இந்த பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் டைரக்டாக வாட் இஸ் பர்சன்டேஜ் மாதிரி கொஸ்டினே கேட்க மாட்டான். இந்த பர்சன்டேஜை எடுத்துகிட்டு போய் டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ், ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் கனெக்ட் பண்ணி கேட்கக்கூடியதான் இந்த முக்கியமான இந்த பர்சன்டேஜ் டாபிக். ஆஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுலேயும் இந்த பர்சன்டேஜ் டச் பண்ணி கேட்பாங்க. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பர்சன்டேஜ் மட்டும்தான். ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ சதவீதம் பர்சன்டேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. டேட்டா இன்டர்பிரட்டேஷன், தரவு விளக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பகுதியை நம்ம டச் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ரீசண்டாகவே நிறைய கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு பெயரில் தரவு விளக்கம் தான் கேட்டுட்டு வராங்க, டேட்டா இன்டர்பிரட்டேஷன் தான் கேட்டு வராங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்குறதுல இந்த பர்சன்டேஜில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சவங்க திரும்ப தெரிஞ்சுக்கலாம், இன்னும் சிறப்பாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் 30 செகண்டில் எப்படி சால்வ் பண்ணுறது இந்த பர்சன்டேஜை அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி எக்ஸாமில் ஒரு எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் மிங்கிள் ஆகி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவனிக்கலாம், முழுசாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜை தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பேசிக் கான்செப்ட். சரிங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன பர்சன்டேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரேஷியோவும் பர்சன்டேஜும் அதாவது சொல்லுங்க சைப்ளிங் மாதிரி, ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி. இவங்க இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லை. ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விகிதம் இல்லையா? ரேஷியோ அப்படிங்கிறது விகிதமும், அதாவது விகிதம்னு சொல்லலாம் அல்லது பின்னம், பின்னங்கள் சொல்கிறோம் இல்லையா? பின்னம், இங்கே சதவீதம், ரெண்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ், நம்முடைய ஆப்டிடியூடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் உள்ள என்ட்ராகும் போதே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? 1/1 into 100, சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 100%. இந்த டேபிளை நீங்கள் சிறப்பாக படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம பர்சன்டேஜுக்குள்ளேயே நுழைய முடியும். அதான் என்ட்ரன்ஸு. சரிங்களா? அதே மாதிரி 1/2 into 100 which is equal to 50%. 1/3 into 100 which is equal to 33.33%. அதே மாதிரி 1/4 into 100 which is equal to 25%. 1/5 into 100 which is equal to 20%, etc. So 1/20, 1/20 into 100 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5% இது மாதிரி கம்ப்ளீட்டாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எப்படி தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணுறதுங்க? ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லணும், ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லணுங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/9 அப்படின்னு ஒரு பின்னத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா 11.11% அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அதே போல் 12.5% சொல்லி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதோடைய பின்னம் 1/8ன்னு சொல்ல முடியும். இந்த பர்டிகுலராக ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனான பர்சன்டேஜுக்கான பின்னமும் சதவீதமும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பர்சன்டேஜுக்குள்ளேயே நுழைய முடியும். நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஒன் டைம் படித்தா ஞாபகத்துக்காது, டிஃப்ரெண்ட் மோடில் டிஃப்ரெண்ட் டேஸில் மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இதை எடுத்து நம்ம மேக்ஸில் நம்ம பர்சன்டேஜ் சால்வ் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது தான் இன்னும் ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால் இது தெரியாமல் பர்சன்டேஜுக்குள்ளே நுழையவே முடியாது.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பேசிக் கான்செப்ட். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவே சார்ட் ஃபார்மில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சார்ட் ஃபார்மில் இது அருமையான ஒரு சார்ட். இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 1ன்னு இருக்குது. இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா 1ன்னு தெரியும். இங்கே ஒரு 1. ஸோ 1/1 பாருங்கள். 1/1 எவ்வளவு? 100%. அதே மாதிரி 1/2 1/1 அடுத்தது 1/2 50%, 1/3 33.3%, 1/4 25, 1/5 20, 1/6 16.66%, 1/7 14.28, இப்படியே 16 வரைக்கும் நம்ம டேபிள் விசிபிள் ஆகிருக்குது. அதுவே 2/1 இருந்தால் என்ன? 200%, 2/2 100%, 2/3 66.6%. ஸோ இந்த டேபிளை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே சம் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 days 15 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு சொன்ன உடனே பர்சன்டேஜ் ஞாபகம் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6/11 6/11 பார்த்துங்க. 6 இங்கே இருக்குது பார்த்துங்க. 6 இங்கே இருக்குது, 11 இங்கே இருக்குது. 6/11 அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 54.54%, 54.454% சொல்லி இம்மிடியட்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 6/9 66.667%. ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ணும் பொழுது அங்கே ஒரு பர்சன்டேஜ் ரிலேட்டடாக அல்லது ஃப்ராக்ஷன் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த சார்ட்டை கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிக்கணும் நீங்கள். இதே போல தான் இன்னொரு சார்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்ஸ் நம்ம வந்து மொத்தம் 3 சார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரைட்டிங்கில் எழுதியிருப்பேன். செகண்ட் ஒரு சார்ட் பார்த்துருப்போம். தேர்டு ஒரு சார்ட் என்ன தெரியுங்களா? ஸோ குறுக்க முறுக்க சொல்லியிருப்போம். 1/3 33.33%, 2/3 66.67%. ஓகேங்களா? அதே மாதிரி 1/4 25%, 2/4 50%. இது மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸில் தான் இந்த பர்சன்டேஜை நீங்கள் வந்து வியூ பண்ணணும். அப்போ தான் பிரெயினில் வந்து ஞாபக சக்தி அதிகமாகும். இதுக்குவே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 hours வந்து தனியாக ஒதுக்கி படிச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா டோட்டல் ஆப்டிடியூடுக்கே இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரக் ஆகி சம்மு வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சில மேஜிக் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் கவனிச்சிக்கான்னு தெரியும் பாருங்களேன். அது 1/9 11.11%. புரியுதுங்களா? 2/9 22.22%. எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது அருமையான மாதிரி கொடுத்துருப்பான். சூப்பராக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இது மாதிரி தான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ எக்ஸாமில் பர்டிகுலராக 3/11 எங்கேயாவது பார்த்துட்டோம்னா 27.27% அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் சார்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். யூ கேன் கோ த்ரூ இட் இன் வெரி வெல். அது பார்த்துருக்கேன். சும்மா போகக்கூடாது, நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பர்சன்டேஜ் சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் பர்சன்டேஜ்? இப்போ தான் வந்து உள்ள நுழைய போகிறோம். வாட் இஸ் பர்சன்டேஜ்? சரிங்களா? ஸோ ஒரு சதவீதம்னா எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அருமையான ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. இது தெரியாமல் உள்ளே போக முடியாது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை டோட்டல். ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்? பங்கு. எவ்வளவு உங்களுடைய பங்கு. டோட்டல் அப்படிங்கிறது மொத்தம். ஸோ மொத்தமாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இப்போ 100 வச்சுருக்கேன். 100 மார்க்குக்கு நான் எக்ஸாம் எழுதுகிறேன். சரிங்களா? அதில் நீங்கள் எவ்வளோங்க மார்க் எடுக்கிறீங்க? 95 மார்க் எடுக்கிறேன். ஸோ 95 டிவைடட் பை 100. புரியுதுங்களா? 95 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டால் தான் அது என்னதுங்க 95% மாறும், இல்லைன்னா மாறாது. ஸோ நிறைய பேர் 95% என்ன அப்படின்னு கேட்டால் 95 டிவைட் பை 100. ஸோ 95 டிவைட் பை 100 என்னது? ஒரு பின்னமாக தான் கிடைக்கும், ஒரு ஃப்ராக்ஷனாக கிடைக்கும், ஒரு ரேஷியோ மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ 0.95 தான் நீங்கள் சொல்கிறது.
இது இன்ட்டு 100 பண்ணும்போது தான் நமக்கு பர்சன்டேஜே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை டோட்டல். ஸோ மொத்தத்தில் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 25%. 25%னா என்ன? ஸோ 25%க்கு நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் வச்சுருப்போம். என்னதுங்க? 1/4. அவருக்குல 1/4 அப்படிங்கிறதா 25%. இந்த ஃப்ராக்ஷன் பார்த்துக்கணும், அந்த பின்னத்தை. அப்போது 4 அப்படிங்கிற ஒரு மொத்தத்தில் ஒரே ஒரு பங்கு தான் இருக்குது. 4இல் ஒரு பங்கு இருந்து அதை 100ஆல் பெருக்கினால்தான் அது என்னது? 25%. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வாட் இஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா டினாமினேட்டரில் 100 இருக்குங்க, 100க்கு எவ்வளோன்னு சொல்கிறதாங்க பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ சம்டைம்ஸ் அது சரியாக இருந்தாலும் கால்குலேஷன் பேசிஸில் அது ராங்காக போயிடும். இப்போ வாட் இஸ் 25% அப்படின்னா 25 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜென்ரலி 25% 25 100க்கு 25. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், 1/4 தான் வரும். 1/4 தான் வரும். ஓகேங்களா? இன்ட்டு 100 போடும்போது தான் அது 25% மாறும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் டேட்டா இன்டர்பிரட்டேஷன், தரவு விளக்கத்தை நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் சிம்பிள் வாட் இஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அதாவது சதவீதம் அதிகம். சதவீதம் அதிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து 80 மார்க் எடுத்திருக்காரு. எக்ஸாமில் ஒரு 80 மார்க் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் எக்ஸாமில். செகண்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 90 மார்க் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாமில் 90 மார்க் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் எக்ஸாமில் 80 மார்க்ஸ், செகண்ட் எக்ஸாமில் 90 மார்க்ஸ். ஹவு மச் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அதனுடைய சதவீதம் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 80க்கும் இந்த 90க்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 10 அதிகமாக இருக்குது இல்லையா? எங்கேருந்து அதிகமாக இருக்குது? 80லேருந்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ 80யை டினாமினேட்டரில் போட்டுக்குங்க, இன்ட்டு 100 போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த 0 கேன்சல் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் 1/8 அப்படிங்கிறது 12.5%. அப்போ என்ன அர்த்தம்? 80லேருந்து 90. சரிங்களா? அவருடைய மார்க்ஸ் வந்து 80லேருந்து 90 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12.5% அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 30 to 40 எவ்வளோவா இருக்கும், 60 to 70 எவ்வளோவா இருக்கும், இல்லை நம்ம 10 தானே இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, வேறு ஒரு பர்சன்டேஜ் கூட வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ஒன்று பார்க்கலாமா? ஒருத்தர் 70லேருந்து ரைஸ் ஆகி 90 ஆகியிருக்காரு. 70 90 மாறி இருக்குது. எவ்வளோ வித்தியாசம்? 20 வித்தியாசம். எங்கேருந்து அதிகமாக இருக்குது? 70லேருந்து அதிகமாக இருக்குது, இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ 0 கேன்சல் ஆனால் 2/7 என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி we know 1/7 எவ்வளவு? 14.27%. ஓகேங்களா? 1/7 அதை 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா ஸோ 54% அப்படின்னு மாறக்கூடியதான் இந்த பர்சன்ட். அப்போ என்னாச்சு? 70லேருந்து 90 அதிகமாகும் போது 20 பாயிண்ட் அதிகமானாலும் அது 28.54%. ஓகேங்களா? பட் 80 to 90 போகும்போது 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் 12.5% அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சால்வ் தி சம் வெரி டெட்லி ஈஸிலி அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பார்க்குறோம். ஸோ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 70 to அது 80 மாறி இருக்குது. நான் அதுக்கப்புறம் 70 to 90 மாறி இருக்குது. அப்படியே நான் ரிவர்ஸில் டிக்ரீஸ் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் அப்படிங்கிறது சதவீதம்
குறைவு எவ்வளோ குறைஞ்சிருக்குது, டிஸ்கவுண்ட் எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே ஃபிகர்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன், நியூ ஃபிகர்ஸ் கிடையாது. என்ன பாருங்க, அது 70 to 80 போனதுக்கு பதிலாக 80 to 70, புரியுதுங்களா? 80 to 70, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் 80 மார்க் எடுத்தேன், செகண்ட் எக்ஸாமில் வந்து 70 மார்க் குறைஞ்சிருக்குது. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 10 குறைஞ்சிருக்குது. எங்கேருந்து குறைஞ்சிருக்குது? 80லேருந்து குறைஞ்சிருக்குது. இன்ட்டு 100, அதாவது இனிஷியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 80லேருந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னாச்சுங்க, 70லேருந்து 80 போணுச்சு. சரிங்களா? 70லேருந்து 80 போணுச்சு. இப்போ 80லேருந்து 70 குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், குறைஞ்சது தானே எழுதியிருக்கிறோம். அப்போ வித்தியாசத்தை பாருங்களேன், எவ்வளோ வந்திருக்குது? 12.5%. 1/8 அர்த்தம் 12.5%. நம்ம முன்னாடி ஸ்லைடில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 70 to 80, இதையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 10 divided by 70 into 100 போட்டிங்க அப்படின்னா, ஸோ 1/7ங்கிறது எவ்வளோ வந்துடுதுங்க? 1/7ங்கிறது 14.27%. அப்போ அதே 10 பாயிண்ட் 70லேருந்து 80 அதிகமாகும் போது 14.27%. அதே 10 பாயிண்ட் 80லேருந்து 70 குறையும் பொழுது அதே மாதிரி தானே பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கணும், ஆனால் 12.5% இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டாதான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸை நம்ம வந்து டச் பண்ணும் பொழுது புரியும். சரிங்களா? ஸோ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80லேருந்து 70 குறைஞ்சா அதே 10 பாயிண்ட்டுக்கு 12.5% டிக்ரீஸ் ஆனிச்சு. ஆனால் 70 to 80 அதே 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 14.27% இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகும்போது அதே டிஃப்ரென்ஸ் வந்து குறையுது. ஸோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் போது அதிகமாக இருக்குது, குறையும் போது குறையுது. ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எது சொன்னாலும் சரி, இன்க்ரீஸ் சொன்னாலும் சரி, டிஃப்ரென்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ அது டினாமினேட்டரில் போட்டு இன்ட்ரு 100 போட்டுக்குங்க. சப்போஸ் டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா எங்கேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது டினாமினேட்டரில் போட்டுங்க. ஸோ டினாமினேட்டர், அதாவது டினாமினேட்டருக்கு தமிழ் என்ன? பகுதி. அது முக்கியமானது. பகுதியை பேஸ் பண்ணி தான் டோட்டலாகவே இந்த பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒன்று பாருங்க, சக்சஸிவ் இன்க்ரீஸ், சக்சஸிவ் டிக்ரீஸ். அதாவது தமிழில் சொல்ல போனால் அடுத்தடுத்து. சரிங்களா? அடுத்தடுத்து சதவீதம் அதிகம் குறைவு அப்படின்னு பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம போய் அங்கே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ எத்தனை இந்த சக்சஸிவ் இன்க்ரீஸ் இருக்குது, சக்சஸிவ் டிக்ரீஸ் இருக்குது. நம்ம பார்க்கும் பொழுது புரியும், சக்சஸிவ் இன்க்ரீஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், சக்சஸிவ் டிக்ரீஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? பாருங்கள், ஒரு மாதம் நான் வந்து பிஸ்னஸ் செய்யும் பொழுது எனக்கு வந்து 25% லாபம் கிடச்சிச்சு. அடுத்த மாதம் அதே பிஸ்னஸ் நான் செய்யும் பொழுது எனக்கு வந்து 20% லாபம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா 2 மாதத்துக்கு பிறகு எவ்வளவு சதவீதம் எனக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சக்சஸிவ் இன்க்ரீஸ். புரியுங்களா? இதே போல் டிக்ரீஸு, இன்க்ரீஸு, டிக்ரீஸு, டிக்ரீஸு, இன்க்ரீஸ் மாறி மாறி வரும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன், கவனிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பார்க்க போகிறோம். 2 இன்க்ரீஸ், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. மூணாவது பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் அதிகம்னால ப்ளஸ்ஸை குறிக்கும். சரி, இன்க்ரீஸ் அப்படின்னால ப்ளஸ்ஸை குறிக்கும், டிக்ரீஸ் அப்படின்னால மைனஸை குறிக்கும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு ஏன்னு வச்சுக்கிறேன், இதுக்கு வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ என்ன வரும் கவனிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ்னா பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி இன்ட்டு 100 டிவைடட் பை 100 அவ்வளோதாங்க. இதுதான் வந்து சக்சஸிவ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெண்டுமே டிக்ரீஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏபி டிவைடட் பை 100 ஆர் வேற எப்படி எழுதலாம்? த்ரோ அவுட்டாக நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏ பிளஸ் பி மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. ஸோ கவனமாக இதை கவனிச்சுட்டா தான் அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு புக்லையும் கிடையாது. இது எல்லாரும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கள். எல்லா புக்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ டிவைடட் பை ஃபைனல் வேல்யூ இனிஷியல் வேல்யூ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்படி டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பிளஸ் ஏ, அடுத்து டிக்ரீஸ் மைனஸ் பி, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏபி டிவைடட் பை 100 அவ்வளோதான். ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குது மைனஸ் ஏ, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிளஸ் பி, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஏபி டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம மாற்றிடலாம். த்ரோ அவுட்டாக நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி பிளஸ் ஏபி டிவைடட் பை 100 அவ்வளோதான். ஸோ இந்த ஷார்ட்கட் மூலமாக நம்ம வந்து நிறைய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி தாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி டிவைடட் பை 100. சரிங்களா? மறந்துடாதீங்க. இதை எடுத்து நம்ம அப்படியே நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்ளை பண்ணுவோம். பர்டிகுலர்லி சக்சஸிவ் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, 2 சக்சஸிவ் இன்க்ரீஸ் அடுத்தடுத்து 2% அதிகம் என்பதுதான் 2 வருடத்துக்கான கூட்டு வட்டி அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஷார்ட்கட்ஸ். இது அடுத்த ஒரு முக்கியமான ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த ஒரு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சால்வ் இன் 30 செகண்ட், 30 வினாடியில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 30 வினாடியில் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன், எதுவும் எந்த புக்லையும் இல்லை. சப்போஸ் இதான் அப்போ சால்வ் பண்ணக்கூடியது எங்கேயாவது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கமெண்ட்ஸ்லையோ அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லையோ சென்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் சால்வ் பண்ணக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த புக்லையும் கிடையாது, பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து இது மாதிரி சால்வ் பண்ணால் குயிக்காக சால்வ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, எனி நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 17 எடுத்துக்கிறேன். 70. ஸோ 70 ருபீஸாக இருக்கலாம், 70 ருபீஸாக இருக்கலாம், 70 நம்பராகவும் இருக்கலாம், 70 ஏஜாகவும் இருக்கலாம், எனிதிங் எனி மோர். சரிங்களா? இப்போ எக்ஸாமில் 70 தான் இருக்குமா? இருக்காது. இப்படி இருக்குங்க, 1432 இப்படின்னு இருக்கலாம், இல்லை 37.25 இப்படிக்குள்ளே இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. எனி நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மீனிங். இப்போது இதை வந்து ஷார்ட்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்படி 2 ஸ்ப்ளிட்டு நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% எடுத்துக்கலாம், 20%. இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, டு பி இன்க்ரீஸ்டு. சரிங்களா? டு பி இன்க்ரீஸ்டு. இங்கே வந்து டிக்ரீஸ்டு. இப்போ என்ன மீனிங் தமிழில்? இனிமேல். இனிமேல் என்ன பண்ணுறாங்க, இந்த 70லேருந்து இனிமேல் 20% அதிகப்படுத்த போகிறோம். 70லேருந்து இனிமேல் 20% குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதான். ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அப்படிங்கிறது ஏற்கனவே. ஸோ
ஸோ ஏற்கனவேனா என்ன மீனிங்கு? 70 ஏற்கனவே 20% ஏதாவது ஒரு எண்ணிலிருந்து அதிகமாகி வந்திருக்கிறது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு எண்ணிலிருந்து 20% அதிகமாகி 70ஆக வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல டிக்ரீஸ்ல வந்து என்னது? ஆல்ரெடி ஒன் நம்பர் வந்து என்னாச்சுங்க, 20% டிக்ரீஸ் ஆகி 70 எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எக்ஸாமில் ரெகுலர் ஆஸ்க்டு கொஷின்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாட் இஸ் 20%? நேராக தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் 20%? 1/5 ஃப்ராக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் 20%? 1/5. சப்போஸ் இன்க்ரீஸ் அப்படின்னாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 6/5. புரியுதுங்களா? 6/5 அப்படிங்கிறது இன்க்ரீஸை குறிக்கும். இதுவே வந்து டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா 4/5. அவ்வளோதான், ரெண்டும் புரிஞ்சுக்கங்க. ஸோ 20% அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் என்னது? 1/5. இன்க்ரீஸ்னா அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 5ஐயும் 1ஐயும் கூட்டிக்கணும், 6/5. அதுவே டிக்ரீஸ் அப்படின்னா அந்த 1ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணிக்கணும், 4/5. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமானது காமிக்கிறேன் பாருங்க. டினாமினேட்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை பார்த்தீங்களா? பகுதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 5 அப்படியே நிற்குது. ஓகேங்களா? இந்த 5 தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. அதான் வந்து அடக்க விலை. அது ப்ராஃபிட் லாஸில் நம்ம போய் சொல்லும் பொழுது சொல்லுவோம். திரும்ப இதே சொல்லி ப்ராஃபிட் லாஸ் நடத்தும் போது சொல்லுவோம். ஸோ டினாமினேட்டரில் இருப்பது என்னங்க? அந்த பகுதியில் இருப்பது ஆல்வேஸ் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். புரியுதுங்களா? இப்போ இதை எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 70 இருக்குது, எனி நம்பர் இருக்குது, அந்த நம்பரை எழுதிக்கங்க. இன்ட்டு 6/5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 70 20% அதிகமாகி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சிடும். அதே போல இந்த இடத்துல டிக்ரீஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த ஆல்ரெடி இன்க்ரீஸ் சொல்றோம்ல, அதுக்கு என்ன வரும்? டிக்ரீஸ்க்கு என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கோம்? 70 20% அதிகமானால் 70 × 6/5. சப்போஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? 70 × 4/5. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் இந்த ஃப்ராக்ஷனை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆன்சர் 30 வினாடியில் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, ஆல்ரெடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 70, எனி நம்பர் எடுத்துக்காத 70 இன்ட்டு இந்த 6/5 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். 5/6ன்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு எண் 20% அதிகமாகி 70ஆக வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் டிக்ரீஸில் 70 × 5/4. அவ்வளோதாங்க, டைரக்ட் ஆன்சர்ஸில் கிடைச்சிரும். ஸோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. இங்கே ஃபார்முலா எழுதுகிற நேரத்தில் 30 வினாடியில் நம்ம என்ன பண்ணுவோங்க? ஆன்சரை கொடுத்துருவோம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உள்ள பர்சன்டேஜுக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய சம்ஸை வித்தவுட் எனி ஹெட்லாங்னா என்னங்க? எந்த ஒரு தலைவலி இல்லாமல், எந்த ஒரு பெருசாக ஒரு பெருக்கல் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதான் வந்து முக்கியமான பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் எக்ஸாமில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் என்னென்ன வேணும்? ஒரு சமையல் செய்கிறீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் எடுத்து வைக்கிறீங்களா, அது போல தான் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. என்ன தேவை? வாய்ப்பாடு வேணும். நிறைய பேருக்கு வாய்ப்பாடு குறைபாடு இருக்குது. வாய்ப்பாடே குறைபாடாக இருக்குது. ஸோ டேபிள்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். செகண்ட் என்ன? அடிஷன் சப்ஸ்ட்ரக்ஷனில் சிறப்பாக இருக்கணுங்க. கூட்டல் கழித்தலில் எந்த ஒரு தவறு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மாடல்ஸு, மெத்தட்ஸு எல்லாமே தெரிஞ்சு கூட பயன் இல்லாமல் போயிடும். அப்போது கூட்டல் கழித்தலில் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். சம் பார்க்கலாம். சம் பாருங்கள்.
40% of 265 plus 35% of 180 which is equal to 50% of what? புரியுதுங்களா? தமிழ்ல வந்து 265 உடைய 40%மும் 180 உடைய 35%மும் ஆட் பண்றோம் இல்லையா, கூட்டிக்கிறோம். அது வந்து எதனுடைய 50% அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கான். சரிங்களா? சரி, நான் வந்து ஒரு ஒரு லோயர் கிளாஸ்ல எப்படி இதை சால்வ் பண்றாங்க அப்படிங்கறது நான் வந்து பேட்டர்ன் சொல்றேன். பட் சால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்லாம் டைமிங்லாம் பத்தாதுங்க. அப்படி ஸ்பான்டேனியஸா ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்பான்டேனியஸா ஆன்சர் கொடுக்கும்போது என்ன தேவை அதான் கவனிச்சுக்கோங்க. நம்ம ஸ்பான்டேனியஸா ஆன்சர் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் தான் என்னங்கிறது பார்த்துப்போம். சரி, ரைட். இந்த சம் நீங்க வந்து சாதாரண 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்காது, 7th 8th தான் இருக்குது. இருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுவாங்க தெரியுங்களா? பாருங்க, நான் எழுதுறத கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 265 புரியுதுங்களா? பிளஸ் 35 டிவைடட் பை 100 இன்ட்டு 180 which is equal to 50 divided by 100 into x அப்படின்னு போட்டோம். புரியுதா? அவ்வளோதான். உடனே இதுக்கு வந்து இதை பெருக்கி ஆன்சர் எடுப்பாங்க, இதை பெருக்கி ஆன்சர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா பெருசா, அந்த ஆன்சரை தலைக்கீழ் பண்ணுவாங்க. வந்ததை வந்து 100 டிவைடட் பை 50னா என்ன வரும்? புரியுதுங்களா? இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது. இதுதான் நம்ம வந்து 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, 9வது வகுப்புல கத்துக்கிட்டது. இல்லைங்களா? இந்த வேலையை செஞ்சீங்கன்னா என்ன ஆகுங்க? நேரம் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நேரம் அதிகமாகும். நமக்கு கொடுக்கக்கூடிய வினாடி, நாங்க அதிகபட்ச வினாடிகள் 60 வினாடிகள் தான். ஆனா நம்ம 30 வினாடியில சால்வ் பண்றதுக்கான பிராக்டிஸை தான் கத்துக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்படி செஞ்சனால அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மூளை வளராது. பிரெயின் வந்து ஃபாஸ்டா நம்ம வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதுங்க. சரிங்களா? இந்த எழுத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு 40/100 போடுறதுல தான் நீங்க அதிகமா கான்சன்ட்ரேட்டே பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால பிரெயின் வேலை செய்யாது. இந்த ஒர்க் என்னது? பிரெயின் ஒர்க் தான். அதனால பிரெயினை யூஸ் பண்ற மாதிரி நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஸ்ட்ரிக்டா கவனிச்சாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை எரேஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி பேட்டர்ன்ல தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ண தான் உங்களுடைய பிரெயின் ஸ்பீட் எடுக்கும். நிறைய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வரும். இப்படி எழுதி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஒரு சம் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துடும். இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க பார்க்கலாம். யாரை கவனிச்சுக்கங்க. 265 இருக்குது. 265 40% எடுக்கணும். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. 40% ஃபர்ஸ்ட் 20% தனியா எடுக்க போறோங்க. 20% நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கறனால நான் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கங்க. அடுத்த சம்முக்கு நம்ம வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுக்குவோம். இப்போ பாருங்க, 10%னா என்னது? 26.5. இன்னொரு 26.5 அப்படின்னா என்னாச்சுங்க? 20% ஆயிடுச்சு. இதை நீங்க எழுதக்கூடாது, பிரெயின்லே வச்சுக்கணும். 26 26 52 அரையும் 1 மொத்தம் 53. புரியுதுங்களா? இப்போ 20% அப்படின்னால சடனாவே நீங்க 53 அப்படின்னு போட்டுக்கணும். இன்னொரு 20% 53. அப்போ ஆன்சர் என்னாச்சுங்க? 106 வந்துருச்சு. ஸ்பான்டேனியஸா இது செய்ய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா 106 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்கு போலாமா? பாருங்க, 180 35% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் 10%னா 18, இன்னொரு 10%னா 18, இன்னொரு 10% 18, இன்னொரு 5% இருக்குது 9. அப்போ கூட்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கூட்டல் தான் வெரி வெரி. இது டக்குன்னு கூட்டிடும். 24 24 பிளஸ் 9 எவ்வளோங்க? 24 பிளஸ் 9 33, 3 4 5 6 63.
இப்போ இந்த ஏரியா அப்படியே 63 மாறிடுச்சு. இந்த வேலை செய்யும் பொழுது என்ன ஆகும்? பிரெயின் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஜஸ்ட் அடிஷன் தான். டக்கு டக்குன்னு பிரெயின் மைண்டு கால்குலேஷன்லேயே பண்ணிக்கணும். அப்போ என்னாச்சு? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஆட் பண்ணி பாருங்க. 169. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துருச்சுங்க. 169 ஆன்சர் வந்துருச்சு. நீங்கள் செய்ய தேவையே இல்லை, அவ்வளோ ஆன்சர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இங்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எண் அதனுடைய பாதி தான் 169 அப்படின்னா 169 2ஆல பெருக்குனா 338 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த வேலையை தான் நீங்க செய்யணும். இதுதான் பர்சன்டேஜ் உடைய முக்கியமான ஷார்ட்கட்ஸ். இது மாதிரி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். தவிர 40/100, 35/100, 50/100 போடவே கூடாது. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இது சிம்பிளான சம் தான். இன்னும் எக்ஸாமில் டஃப்பாக கேட்குறாங்க. அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஸோ 125% ஆஃப் 3060 minus 85% of what which is equal to 408. சும்மா கிடையாதுங்க. சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். பக்கத்தில் கால்குலேட்டர் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் மாதிரி பிரெயின் ஓடும். ஆனால் கால்குலேட்டர் தூக்கி வீசணும். டோட்டலாக உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடுக்கே போகலாம். பாருங்க, 125% 30/60. 30/60 100% என்னது? 30/60 தான். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது 25% ஆஃப் 3060 அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த 30/60 அப்படியே பாதியா நினைச்சு பாருங்க. 3000ல பாதி 1500, 60ல பாதி 30 என்ன கிடைக்குதுங்க? 1530. புரியுதுங்களா? இங்க சைட்ல தெரியறதுக்காக 530. இப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 3060ல 50% கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ 1530ல எகைன் ஒரு 50% நீங்க எடுத்து பாருங்க. என்ன வரும்? 1500ல பாதி 750, 30ல பாதி 15, மொத்தம் எத்தனைங்க? 765. புரியுங்களா? 765. ஸோ அடுத்த ஒரு ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? அது 125%. 765ஆல இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 125% ஆஃப் 3060 கிடைக்கும். நோட் பண்ணிக்கலாமா? 37 என்ன வரும்? ஆட் பண்ணி பாருங்க. 37 வராது. 5 2 3825 மறந்துடாதீங்க. 3825 தான் 125% ஆஃப் 3060. கிளியருங்களா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா 85% ஆஃப் வாட், அதெல்லாம் போக தேவையில்லை. இந்த 408 நினைச்சு பாருங்க. இந்த 408 இங்க வந்தா -408 மாறிடும். இந்த ஏரியா அங்க போனா +85% ஆஃப் வாட் அப்படின்னு ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும்? இந்த 408ஆல மைனஸ் பண்ணி விட்டுறணும். புரியுதா? இந்த 408ஆல நீங்க மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 7 1 4. ஸோ 3417. புரியுதுங்களா? மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் பண்ணி எவ்வளோ வருதுங்க? 3417. பாருங்க, நியூ ஃபிகர் 3417. அவ்வளோதான், சம் சால்வ் பண்ணி வச்சுங்க. ஆன்சர் வந்துருச்சு 3417. அப்போ கிடைச்சிருக்கிறது என்னதுங்க? ஏதோ ஒரு எண்ணுடைய 85% தான் 3417. புரியுதுங்களா? இப்போ கிடைச்சிருக்கிறது 3417 அப்படிங்கிறது என்னதுங்க? ஏதாவது ஒரு எண்ணோட 85%. அந்த எண் எதுங்க? அதான் ஆப்ஷன்ஸ். அதுதாங்க ஆப்ஷன். 3890, 3940, 4020, 4015. ஈஸியா இருக்கு பாருங்க. எப்படி ஈஸியா இருக்குது? இப்போ ஒரு எண்ணோட 85% தான் 3417 அப்படின்னா 3890ஓட 85%, 3940ஓட 85%, 4020ஓட 85%. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுங்களா?
85% செய்ய போகிறது இல்லை. இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவாக இருக்குங்க? 15% குறைவாக இருக்குது. 85க்கு 15% குறைவாக இருக்கா இல்லையா? குறைவாக இருக்குங்களா இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். சிம்பிளாக 15%னா என்ன அர்த்தம்? இந்த 389, 394, 402, 401 எனக்கு வந்து பார்த்தாலே புரியுது. 389 ஓகே, அதான் 10%. அதனுடைய பாதி எடுத்தால் எனக்கு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். 394 வேணால் எடுத்துக்கலாம், அதனுடைய பாதி எடுத்தால் ரவுண்ட் ஃபிகர் கிடைக்கும். ஆனால் அதை விட ஈஸி எனக்கு வந்து கண்ணில் படுறது 4020. சரிங்களா? 4020ல் ஒரு 15% குறைச்சிருங்க. 10%னா 402, 5%னா எவ்வளோங்க? 201. இந்த ஃபிகரை அதோட மைனஸ் பண்ணி விடுங்க. ஸோ மைனஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன். 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. அதனால் ஆன்சர் அதாங்க. யூனிட் டிஜிட் மட்டுமே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆன்சருக்கு வந்துருச்சு 4020. மைனஸ் பண்ணி பார்த்துங்க. 4020ல் ஒரு 15% குறைச்சிருங்க. 3417 கிடைச்சிரும். அவ்வளோதான் சார். நீங்கள் வந்து சார் 4020 போய்க்கிங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்களேன். ஸ்டார்டிங் யூனிட் டிஜிட் போட்டு பாருங்கள், 7 வராது. அடுத்த யூனிட் டிஜிட் எதில் 7 வருதோ அதை தான் நீங்கள் ஃபுல்லி சால்வ் பண்ணி பார்த்துருங்க. குயிக்காக வந்துடும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நான் வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் in your mind calculation, you can easily solve within 30 seconds. பட் ஒரே ஒரு கண்டிஷன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 அதே மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3 இல்லை, எக்ஸாமில் கேட்ட சும்மா கிடையாது. இப்படி தான் கேட்குறான். பர்சன்டேஜ் டச் பண்ணான்னா இப்படி தான் கேட்பான். சென்டென்ஸ் ஃபார்மில் கேட்டான் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் போயிடும். புரியுதுங்களா? ஸோ 185%, சும்மா இல்லை, 185% ஆஃப் 400. சரிங்களா? அடுத்தது 35% ஆஃப் 240 which is equal to the what percentage of 1648. பாருங்க, அருமையானது. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1648. இது வரைக்கும் நம்ம ஃபிகர்ஸ் தான் பார்த்தோம். இப்போ என்ன பர்சன்டேஜ்னே கேட்டு வச்சிருக்கான். ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாமா? 185% ஆஃப் 400 அர்த்தம். ஃபஸ்ட்டு 100%னா 400. புரியுதா? 100%னா 400. இப்போ 85% நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ 400லேருந்து எப்பயுமே 85% நீங்கள் கண்டுபிடிக்கவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன்? 15% கண்டுபிடிக்கிறது ஈஸி. 400ல் 15% எவ்வளவு? 60. 4 15 60. அப்போ 400ல் 60 போயிடுச்சுன்னா எவ்வளோங்க? 340. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 740 கிடைச்சிரும். ஸோ 740 கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் தி 185% ஆஃப் 400. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இதே நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாக எடுக்கும். இங்கே வரலாமா? 35% ஆஃப் 240. சரிங்களா? ஸோ ஈஸி. 10%, 10%, 10%, 5%னா 12. எல்லாத்தையும் கூட்டிக்கணும். சரிங்களா? கூட்டலாமா? ஸோ முன்னாங்க 12, முன்னாங்க 12, 12 14, மீதி 1 2 8 84 கிடைச்சிச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து 84. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? எவ்வளோ வருது பாருங்க. 4 2 இன்னொன்று வந்து 8. ஸோ 824 அப்படிங்கிற ஃபிகர் கிடைச்சிச்சு. அவ்வளோதான், எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை முடிச்சாலே ஆன்சர் வந்துருச்சு. அப்போது 1648ல் என்ன பர்சன்டேஜ் இருந்தால் 824 வரும்? ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கோ. சரிங்களா? பார்க்கலாமா? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். 1600 இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாதி 800. இங்கே கிடைச்சிருச்சு 800. 48ல் பாதி என்னது? 24. அப்போ என்ன பர்சன்டேஜுங்க? 50% இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான். சும்மா அப்படி போட்டு ரெண்டும் கம்பேர் பண்ணி வருதா வரலையான்னு பார்க்குறது தான் பர்சன்டேஜ். ஸோ இதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகமாக டைமிங் எடுத்துருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 30 செகண்டில் டக்குன்னு அடிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 அதே மாதிரி இருக்கும் பாருங்கள்.
பாருங்க இது கொஞ்சம் லென்த்தியான சம். ஏன்னா நம்ம ஒரு 3 சம்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்னும் வந்து 4th சம் ஒரு பெரிய சம்மாக பார்த்தா தான் அதுக்கு மதிப்பு. பார்க்கலாமா? 125% ஆஃப் 12850, 85% ஆஃப் 4520 ப்ளஸ் 850, 350% ஆஃப் வாட் ப்ளஸ் 175% ஆஃப் 1450. பாருங்க, இந்த சம்மு எக்ஸாமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆரம்பித்தோன்னா சாயந்தரம் ஆயிரும் பொழுது எப்படி சால்வ் பண்ணுறது? நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னங்க? அடிஷன் மெத்தட். கூட்டல் சீக்கிரம் வரும் எல்லாத்துக்கும். கழித்தலுக்குள்ளே லேட்டாக தான் வரும். இது கூட்டல் மெத்தடு குயிக்காக வரும். சரிங்களா? கூட்டல் அதே மாதிரி யூனிட் வேல்யூ, டென்ஸ் வேல்யூ, 100 வேல்யூவில் ஆட் பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டு. ஓகேங்களா? பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டேலி, இன்னைக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறதுங்க, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வராத காலத்தில் என்ன பண்ணுவாங்க? கூட்டி 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 ஒவ்வொரு பேஜாக போட்டுட்ருப்பாங்க. அந்த மெத்தட் தான் இப்போ தேவைப்படுது இங்கே. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாங்க? 125% ஆஃப் 12850. அப்போ 100% என்னவா இருக்கும்? 12,850 ஆயிரும். 100%னா அதானே? சரிங்களா? ஆனால் எனக்கு நல்லா புரியுதுங்க. இந்த 12850 இருக்குங்களா, 4ஆல் வகுப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் ஈஸியாக 4ஆல் வகுக்கலாம். ஏன் 4ஆல் வகுக்கிறேன்னு தெரியுங்களா? 25% எனக்கு தேவை. அதனால் டேரெக்டாக நான் 4ஆல் வைக்கிறேன். என்ன வருங்க? ஸோ 3 4s are 12. ஓகேங்களா? ஸோ 3 4s are 12. அதுக்கப்புறம் 2 4s are 8. 1 4 is 4. ரிமைண்டர் வந்து 10 இருக்குது. 2 4s are 8. பாயிண்ட் வச்சு 5. இப்போ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருங்க? 125% ஆஃப் 12850 கிடைச்சிரும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வருது? 16062.5 அப்படின்னு கிடைச்சிடும். 16062.5 அப்படியே ஆட் பண்ணி பாருங்க வந்துடும். இப்போ இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 85% ஆஃப் 4520. நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் அதிகமாக அதிகமாக அந்த சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ 45200 இருக்கு பார்த்தீங்களா, அதில் 15% குறைச்சி விட்டுருங்க. அது ஈஸி. அப்போ 45200 15%. முதல் 10% பார்க்கலாமா? 10% 4520 மைனஸ் பண்ணிடுங்க. 4520 மைனஸ் பண்ணிடலாமா? எவ்வளோ வரும் பாருங்கள். இது வந்து 80 மாறும். ஓகேவா? இது வந்து 6 வந்துருமா? ஓகே. அடுத்தது 0 406880. இப்போ என்ன பண்ணும்? ஒரு 4520 10% பாதி எவ்வளோங்க? பாதி எவ்வளோ? 2260. அதை நம்ம என்ன பண்ணணும்? அதையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸி. நீ 85% கண்டுபிடிச்சா ரொம்ப டிலே ஆகும். இதை விட டிலே ஆகும். அதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 38420 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த எண்ணையும் அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? தனியாக ஒரு திரும்ப கொண்டு போவோம். 16062.5, அதுக்கப்புறம் 38420 இப்படிலாம் இப்படி ஒரு ஃபிகர் திரும்ப போடுவாங்க. இது போடக்கூடாது. இப்படி போட்டு நேரம் இருக்காது எக்ஸாம் இல்லை. அப்படியே நம்ம ஆட் பண்ணணும். யூனிட் டிஜிட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அப்படியே. ஸோ 5க்கு 0.5க்கு 0.5 போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 0க்கு 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருங்க? 2ன்னு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணிட்டே வரணுங்க. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. ஸோ 38,000 இருக்குது. இங்கே 38,420 இருக்குது. அங்கே 16062 16,062 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 5 வந்துருமா? இது வந்து 2 ஆயிருமா? அடுத்தது 4 + 6 0 மாறிடும். மீதி வந்து 9, இங்கே 9 மாறிடுது. ஸோ பாருங்கள் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது எரர் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக எந்த ஒரு மைண்ட் டெஃப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 0.5 வந்துடுது. அடுத்து இந்த 0ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறீங்க, 2 ஆயிரும். அடுத்து இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணுறீங்க, 8 ஆயிரும். இந்த 4ம் இந்த 0 ஆட் பண்ணிங்கன்னா 4 ஆயிரும்.
இந்த 8 6 ஆட் பண்ணிங்கன்னா 14 கேரி 1 4 5. ஸோ 54,482 அப்படிங்கிறது வந்துருங்க. 0.5 வந்துடும். ஓகேவா? கரெக்டாக இருக்குதா? பார்த்துக்கோ, எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. இதில் வந்து என்ன பண்ணுறோங்க, ஒரு 850 திரும்ப ஆட் பண்ணணும். ஏன்னா 850 கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ 850 ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் தெரியுங்களா? 850 ஆட் பண்ணால் 55332.5 தான் அருமையான ஒரு ஃபிகரை கண்டுபிடிச்சி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இதுக்கான டைமிங் உங்களுக்கு 5 மினிட்ஸ் எடுக்கும். பட் வேற சம்ஸில் நீங்கள் இந்த டைமிங்கை கன்சப்ஷன் கரெக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாமில். சரிங்களா? ரைட். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ 175% ஆஃப் 1450 கண்டுபிடிக்கணுங்க. ஸோ 100%னா 1450. இப்போ 25% லெஸ் பண்ணணும். சரியா? 25% லெஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ லெஸ் பண்ணி நான் ஆன்சர் வச்சுருக்கேன் 1087.5. சரிங்களா? லெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். எவ்வளோ வருது? 2537.5. இதுதாங்க 175% ஆஃப் 1450. இதை இதால் மைனஸ் பண்ணணும். அப்படியே மைனஸ் பண்ணணுங்க. ஃபிகர்லாம் அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் அப்படியே ஆன்சர் வரும் பாருங்க. ஸோ 0 வந்துடும். மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 0.5 0 ஆயிரும். அடுத்தது என்ன பண்ணுங்க, இந்த 12 இந்த 7 போயிடுச்சுன்னா 5. சரிங்களா? 5 இப்படியே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 2537.5 55332. ஓகேங்களா? 0.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 52,795 அப்படிங்கிற ஃபிகர் வந்துருச்சு. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 350 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 350. இப்போ இதுலேருந்து இந்த நம்பர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அது என்னது அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து இருக்கக்கூடியதை ஒரு 350% தான் அது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு? 350 3.5% வச்சுக்கோங்க. 350 அப்படிங்கிறது 100 100 100, அதுக்கப்புறம் அரை 50, 3.5% மாதிரி நினச்சிக்கங்க. இப்போ பாருங்க, 15 3ஆல பெருக்குங்க 45. 15 2ஆல வகுத்துக்குங்க 7.5. புரியுதா சொல்றது? இப்போ என்னாச்சுங்க, 52.5 வருது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருங்க. டேரெக்டாக அடிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 350% நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. மொத்தம் 3, அது 15,085 3 முறை கூட்டிட்டு அதில் ஒரு பாதி எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 52,795 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி சம்ஸ் எக்ஸாமில் வரதான் செய்யுது. நீங்கள் சேலஞ்சு எடுத்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஷின் நம்பர் 5 அதே மாதிரி இன்னொரு சம். நிறைய சம்ஸ் எடுத்திருப்போம். ஏன்னா எக்ஸாமில் அடிக்கடி இப்படி தான் கேட்குறாங்க. ஒரு சம் கேட்டு விட்ருவாங்க. அது பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டால் 5 சம் 6 சம் கேட்டு விட்ருவாங்க. பாருங்கள், அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமிங்கு. அதில் 5 சம் கேட்டு விட்ருவாங்க. பார்க்கலாமா? இப்போ அதை சால்வ் பண்ணலாங்க. 1/3 ஆஃப் தி 36750. எனக்கு வந்து பிரெயினில் ஓடுது. என்ன ஓடுது? இந்த 3 6 7 5 0 3ஆல வகுப்படுற மாதிரி இருக்குது. அதனால் 3ஆல வகுத்துடுறேன். எவ்வளோ வருங்க? 1 3s 3, 2 3s are 6, 2 3s are 6, 5 3s are 15, 0. ஸோ 12,250 தான் இதனுடைய ஆன்சர். The 145% of 2850. So 2850 அடுத்தது 45% கண்டுபிடிக்கணும். ஸோ 45%க்கு 2 விதமாக கண்டுபிடிக்கலாங்க. பாதி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து பாதி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5% ஆட் பண்ணிக்கலாம். 55% லெஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பண்ணலாம். அல்லது 45% கண்டுபிடிக்கலாம். அல்லது 10%, 20%, 5% அப்படி கூட போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா? 20% தான் ட்ரை பண்ணுறேன். 20% 10% அப்படின்னா 285. அதை டபுள் பண்ணோம்னா எவ்வளோ வருதுங்க? 570. அப்போ ஒரு 570னா 20%, இன்னொரு 570னா 20%, 285ல பாதி எவ்வளவு? ஏன்னா 5% கேட்டிருக்கேன் இல்லையா? 285ல பாதி எவ்வளவு? 142.5. இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். எல்லாமே யூனிட் டிஜிட்டு 10s பிளேஸ் 100 பிளேஸ் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா 4132.5 வந்துடும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்.
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டாக 12,250. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குதுங்க, 4132. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருது, 16,382 வருமா? 16,382.5 வந்துடும். ஓகேங்களா? 16,382 பாயிண்ட் வந்து இந்த பக்கம் மாற்றி வைங்க. 16,382.5 ரெண்டும் ஆட் பண்ணோம்னா அது 12,000, இது 4,016 வருது இல்லையா? அப்படி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது இந்த 48,650 இங்கே வந்துடும். 15% ஆஃப் சம்திங் இங்கே வந்துடும். அப்போ என்ன மீனிங்கு, மைனஸ் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ மைனஸ் பண்ணலாம் ஒரு விதம். இன்னொரு விதம் என்னங்க, இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இன்னொரு செய்யலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, மைனஸ் வெளியே போகுது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் டோட்டல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் போய் மைனஸ் பண்ணிக்கிறேன். இதில் போய் மைனஸ், அப்போ 48,650 1638.2.5 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 32,268.5. நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். வீட்டில் உட்காந்துட்டு இதை சால்வ் பண்ணணும், வேடிக்கை பார்த்துடக்கூடாது. அப்போ என்னாச்சு, 32,268.5 கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபிகர்லேருந்து 15% தான் இது 32,268.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், என்னென்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? என்ன செய்யலாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. 15% கொடுத்துருக்கனால மொதல் 10% இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது 2,15,100. 10% எவ்வளவு, 21,51,10. ஓகேவா? இதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாதி, இதில் பாதி 21,510 பாதி எடுத்துக்கலாமா? எவ்வளோ வரும், 1 டேபிள். சரிங்களா? 1 2 அது 10 2s are 20, 7 2s are 14, 5 2s are 10, 5 2s are 10. ஸோ ஆட் பண்ணி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 21,510 அதோட சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுங்க, 32 சம்திங் கிடைக்குதா? 32 கிடைக்குதா? ஆனால் ஆப்ஷனில் பாருங்களேன், எல்லாமே அதே மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ 3 வேல்யூ வரும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் சால்வ் பண்ணி எடுத்தே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக வருது, நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் ஆல்சோ சால்வ் இன் யுவர் ஹோம்ஒர்க். இல்லைங்களா? வீட்டில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஸ்லோவாக வரும், போக போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். அப்படியே கொஞ்சம், அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சொல்லியிருக்கான், இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் பை 25%, தென் ஒய் எக்ஸீடு எக்ஸ் பை அப்படின்னு கேட்டோம். அதாவது ஒய்யை காட்டிலும் எக்ஸு 25% குறைவாக உள்ளது எனில், சரிங்களா, எக்ஸை காட்டிலும் ஒய் எவ்வளவு சதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ பயப்படவே தேவையில்லை, நான் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸு ஒய், எக்ஸ் பை ஒய், அவ்வளோதான். ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 25% லெஸ் பாருங்க. 25%னா 1/4, லெஸ்ஸுனா 3/4. அப்போது 3/4 போட்டுக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ ஒய் எக்ஸீடு எக்ஸ்ன்னு கேட்டிருக்கேன்னா ஒய் பை எக்ஸ் என்னவா இருக்கும், 4/3 இருக்கும். இப்போ எவ்வளவு அதிகமாக இருக்குது, 3 இருக்குது, அதை விட 1 அதிகமாக இருக்குது, 1/3 அதிகமாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/3 என்ன அர்த்தம், 33.33%. 30 வினாடிக்குள்ளே ஆன்சர் கொடுத்துடலாங்க. அவ்வளோ ஈஸியான சம் இது. சரிங்களா? எக்ஸாமில் கேட்டது தான். ஏபிசி போட்டு கேட்பான், சரிங்களா, வேறு பர்சன்டேஜில் கேட்பான். எப்படி கேட்டாலும் சரி, ஃப்ராக்ஷன் போட்டு ஆன்சர் எடுத்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் சம் போகலாம்.
Question number 7. If A salary is 25% more than that of B salary, then by what percent is B salary less than that of A? ரொம்ப ஈஸியான சம். ஸோ இது மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா 1 to 6 சம்ஸு, அதுதான் கஷ்டம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மூளைக்கு வேலை. இங்கேயும் மூளைக்கு வேலை தான், பட் லாஜிக்காகவே சால்வ் பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், 25% அதிகம் என்றால் என்ன? இப்போ தான் பார்த்தோம். எவ்வளோங்க? 1/4 5/4, அதான் ஃப்ராக்ஷன். புரியுதா? 5/4. திரும்பவும் A/B 5/4. புரியுதுங்களா? இப்போ திரும்பவும் ரிவர்ஸில் கேட்டிருக்கான். B/4 என்னவா இருக்கும்? B/A என்னவா இருக்கும்? 4/5 இருக்கும். இப்போ B சேலரி லெஸ்ன்னு கேட்டிருக்கான். எவ்வளோ லெஸ்ஸுங்க? எவ்வளோ லெஸ்? 5க்கு 1 குறைஞ்சிருக்குது. 5க்கு 1 குறைஞ்சிருக்கு. 1/5 லெஸ்ஸாக இருக்குது. 1/5 யாருங்க? 20%. இல்லையா? 1/5 20%. அதே சம் தான், வேற மாதிரி கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 மாதிரியே. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. The production of sugar increased by 25%. எப்போ? 97 to 98. And 20% from 98 to 99. ஸோ 2 விதமாக இன்க்ரீஸ் ஆகுது. 25% 97லேருந்து 98ல் இன்க்ரீஸ் ஆகுது. 98லேருந்து 99 20% அதிகமாகுது. ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் சுகர் 97 to 98. இப்போ நான் வந்து உங்களுக்கு எனக்கு ஆன்சர் புரியுது, நான் படித்தா புரியுது, உங்களுக்கு புரியலையா? புரியறதுக்காக நான் ஐடியா கொடுக்குறேன். ஸோ 97லேருந்து 98, ஓகேங்களா? திரும்ப 98லேருந்து 99. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் எவ்வளவு? 25% இன்க்ரீஸ். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன், இப்படி எழுதக்கூடாது, சரிங்களா? நேரம் அதிகமாகும். ஸோ 20% இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவராலாக 97 to 99ல் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்கான், சரிங்களா? 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இது A, இது வந்து B. ஸோ A + B + AB / 100. அவ்வளோதாங்க. போட்டு பார்க்கலாமா? எவ்வளோ வருது? ஸோ 25யும் 20யும் ஆட் பண்ணிங்க, எவ்வளவு? 45. 25யும் 20யும் ஆட் பண்ணிங்க, 45. 25யும் 20யும் பெருக்குனீங்கன்னா 500. ஸோ 500 / 100 எவ்வளோங்க? 5. ஸோ 2யும் கூட்டினோம்னா 50%. அவ்வளோதானே. நம்ம குயிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? 30 பின்னாலே சொல்லிடலாம். அதை A + B + AB / 100. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இதை உங்களுக்கு எழுதி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 25யும் 20யும் கூட்டுங்க, 45. 2யும் பெருக்குங்க, 500. 500 / 100 5. ஸோ 45 5யும் கூட்டுங்க, 50%. இது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ். புரியுதுங்களா? சார் இப்போ வந்து எனக்கு இந்த A + B A + Bலாம் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட் பார்க்கலாமா? இது வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட். என்ன அது? என்ன பண்ணுவாங்க? 97ல் 100ன்னு வச்சுக்கோங்க. 25% அதிகமாகிடுச்சுன்னா 125ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்தது இங்கேருந்து ஒரு 20% அதிகமாக்குவாங்க. 20% 10%னா 12.5, இன்னொரு 10%னா 12.5, மொத்தம் எவ்வளோங்க? 25 அதிகமாகுது. இப்போ 25 கூட்டிங்க அப்படின்னா 150. இப்போ 100லேருந்து 150 எத்தனை சதவீதம்? 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதுவும் அக்செப்டபிள் தான். அதை விட ஃபாஸ்ட் வந்து மல்டிப்ளேஷன். 25யும் 20யும் பெருக்கி, அல்லது 25 20யும் கூட்டி, அதுக்கப்புறம் 20 25 பெருக்கிட்டு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உடனே 50% வந்துடும், ஓகேங்களா? ஸோ வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடு கூட நம்ம தேவையில்லை தான். கொஸ்டின் நம்பர் 9. The production of tobacco was increased by 20%. இது வந்து அதிகமாயிருக்கு. From the year 94 to 95. Further increase 25%. சரிங்களா? அப்போ 2 சக்சஸிவ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 20யும் 25யும் பெருக்கி கூட்டிக்குங்க. ஸோ எகைன் 45, ஓகேங்களா? 45. 20யும் 25யும் நீங்கள் வந்து பெருக்கிக்கங்க. 500 500 / 100 5. எவ்வளோ வருதுங்க? 50%. இதுவும் அதே சம் தான், வேற ஒரு நேமிங்கில் வந்திருக்குது. பர்சன்டேஜ்லாம் சேமாக இருக்குது. ப்ரீவியஸாக கொஸ்டின் நம்பர் 8 பார்த்த மாதிரியே 9 பார்த்த மாதிரி ரெண்டும் சேம்.
பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் கொடுக்கறதுக்கு தயாராகிக்கணும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ 15% income of A is equal to the 25% income of B. 10% income of B is equal to the 30% income of C. If income of C is 1600, the total income of ABC is அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? என்ன சொல்றான்? 15% ஏயின் வருமானமும் 25% பியின் வருமானத்திற்கு சமம். அதே போல் பி உடைய 10% வருமானம் சி உடைய 30% வருமானத்துக்கு சமம். சரிங்களா? சி உடைய வருமானம் வந்து 1600 எனில் மொத்த வருமானம் எவ்வளவு, அதாவது மொத்த வருமானம் டோட்டலாக எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நான் வந்து ஷார்ட்கட்டில் போட போகிறேன். தயவுசெய்து நீங்கள் வந்து சார் 15/100 இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 25/100 விச் இஸ் ஈக்குவல் டு பின்னு என்று எதிர்பார்க்காதீங்க. நம்ம வந்து நிறைய சம்ஸ் போட்டோம். ஸோ டேரெக்டாக நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? டேரெக்டாக ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஏ ஒரு ட்ரை பண்ணுறோம். ஏ பி சி. சார் என்ன சார் ஏபிசி எழுதிருக்கீங்க? இன்னொரு புக்கில் பார்த்தா அவன் ஏசிபின்னு போட்டு வச்சுருக்கான், இன்னொருத்தன் பிஏசின்னு போட்டிருக்கான். நல்லா கவனிச்சுக்கோ. பார்ப்பா, ஏல ஸ்டார்ட் ஆகிருக்குது, பியில் முடிஞ்சிருக்குது. திரும்பவும் பியில் ஸ்டார்ட் ஆகிருக்குது, சியில் முடிஞ்சிருக்குது. யார் வந்து அடிக்கடி வந்திருக்கான்? பி அடிக்கடி வந்தனால அவனை மிடில் போட்டுக்கணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. ஒரே ஸ்லாட்டில் ஆன்சர், 30 வினாடியில் ஆன்சர். பார்த்துக்கோ. 15% ஏ, 25% பி அப்படின்னா தலைக்கீழ் பண்ணிக்கணும். 25 தூக்கி ஏக்கு கொடுத்துரு, 15 தூக்கி பிக்கு கொடுத்துரு. அப்போ 25, இது 15. தலைக்கீழ் பண்ணிக்கணும். ஏக்கு 15னா பிக்கு 25னா உடனே என்ன பண்ணணும்? பிக்கு 15 ஏக்கு 25ன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்து யாருக்கான்? 10 இன்கம் ஆஃப் பி, 30% இன்கம் ஆஃப் சி. தலைக்கீழ் பண்ணிக்கோங்க. பிக்கு வந்து 30 போட்டுக்கோ, சிக்கு வந்து 10ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இதையும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ரேஷியோ. சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடணும். இப்போ ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியுது எல்லாம் 5ஆல் வகுப்படுற மாதிரி தெரியுது. இங்கேயும் 10ஆல் வகுப்படுற மாதிரி தெரியுது. அதனால 1 10 10, 3 10 30, இங்கேயும் 3 10 30. சரிங்களா? இங்க ஒரு 15, 5 எடுத்துக்கலாம். 3 5 15, இதுவும் 3 5 15, I 5 25. திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் ஆகிற மாதிரியே தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 3 இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்ன கிடச்சிருக்குது? 5 3 1 அப்படிங்கிற ரேஷியோ கிடச்சிச்சு. ஸோ 5:3:1 ரேஷியோ. ஸ்பான்டேனியஸாக இதை போட்டுடணும். சரிங்களா? ஸ்பான்டேனியஸாக இது போட்டுடணும். ரேஷியோ கொண்டு வந்துடணும். இப்போது சியோடைய சேலரி 1600. ஒரு ரேஷியோவுக்கு 1600 என்றால் 5 + 3 8, 8 + 1 9. 1600 9ஆல் பெருக்கணும். பெருக்கக்கூடாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? 16ஐயும் 9ஐயும் கூட்டினா 25, 16ஐயும் 9ஐயும் பெருக்கினா 144. அப்போ 144 000னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? அவ்வளோதான். இப்படி தலைக்கீழ போடத்தேனும் இது மாதிரி ரிலேட்டட் சம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வேற ஒரு பர்சன்டேஜ் வேற ஒரு ஏபிசியில் வேற ஒரு ஏதாவது ஒன்றில் இருக்க போகுது. ஆனால் வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ வீட்லேயும் ஒரு முறை திரும்ப இது கோ த்ரூ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 11. In a library, 25% of the books are in Tamil, 40% of the remaining are in English, and the remaining 13,500 are in various other languages. What is the total number of books in the library? Actually இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன். சிம்பிள், பயப்பட தேவையில்லை. உடனே ஆன்சர் வரப்போது 30 வினாடி தான். வேகமாக செஞ்சால் 30 வினாடி, மெதுவாக செஞ்சீங்கன்னா 60 வினாடியில் முடிச்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கோ. கொஸ்டின் பண்ண தமிழில் சொல்கிறேன். ஒரு நூலகத்தில் நூலகத்தில் ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 25% தமிழ் புக் இருக்குது. மீதமுள்ள புக்கில் வந்து 40% ஆங்கிலம் உள்ளது. இன்னும் மீதம் உள்ளதில் 13,500 உள்ளது. சரிங்களா? அப்போது அந்த நூலகத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளது, எத்தனை புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் கேட்டிருக்கான் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது எனக்கு தெரியாது, எக்ஸ் அதான் டோட்டல். சரிங்களா? இந்த எக்ஸோட 25% எவ்வளவு, 0.25x. ஏன்னா 25 டிவைடட் பை 100னா 0.25. 0.25 இன்ட்டு எக்ஸ் 25. 0.25x ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது 40% ஆஃப் தி ரிமைனிங். அப்போது 100%த்தில் 25% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுங்க, 75%. அப்போ 0.75 இன்ட்டு இந்த 0.75 என்னதுங்க, எக்ஸ். 0.75x இந்த டோட்டலில் இன்ட்டு 0.4. புரியுதுங்களா? ப்ளஸ்ஸு 13,500. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஸோ 75 4ஆல் பெருக்கு, 2 75 எவ்வளோங்க, 150. 4 75 300. அப்போ இந்த ஏரியாவில் என்ன கிடைச்சது, 0.3xன்னு கிடைச்சோம். இந்த 0.3xையும் இந்த 0.25xையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 0.55x. புரியுதுங்களா? ரைட். ப்ளஸ்ஸு 13,500 which is equal to x. ஒன்றுமே இல்லைங்க, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோங்க, 0.45. x ஈக்குவல் டு 13,500. புரியுதுங்களா? ஸோ 0.45க்கு இந்த 0.5 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே 2 சைபர் சேர்த்துக்கணும். இந்த 45 135 எத்தனை முறை, 3 முறை. என்ன கிடைக்குது, 30,000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நிறைய சம்ஸ் வந்து வீட்டில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய சம்ஸ் புக்கில் இருக்குது, எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும், ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் 100 சம்மாவது வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ராக்டிஸு, பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.